பூர்வீகமாக செந்தில்கிட்ட என்ன இருந்தது, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சைக்கிள் கூட இருக்குல்ல, இன்னைக்கு எப்படி இருக்கார்? ஏவவேலு ஒரு சாதாரண பிளம்பர், அவர்கிட்ட எப்படி இவ்வளோ சொத்து வந்து? நேரு ஒரு மிளகாய் மண்டியில் வேலை செஞ்சிட்டு இருந்தவர், இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ சொத்து, லட்சக்கணக்கான கோடி சொத்து எப்படி வந்தது? அதே மாதிரி டிஆர் பாலு எப்படி வந்தார்? எல்லாத்தையுமே கணக்கு போட்டால் இந்த 10 லட்சம் கோடி கடனை சும்மா அஃபோன்னு ஊதிட்டு போயிடலாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஒரு கொள்கை பட்டயம் உருவாக்குறார். லஞ்சத்திலும் ஊழலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னார். அதை திரும்பவும் விஜய் அதை செய்யணும். செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. முதல்ல மதிமுகவில் இருந்தார், அதிமுகவுக்கு வந்தார், திமுகவுக்கு போனார். கொள்ளையடிக்கிறதுக்கு எந்த இடம் வசதி, எப்படி யாருக்கு கொள்ளையடிச்சு கொடுத்தா நமக்கு? இந்த பட்ஜெட்டில் எல்லாருடைய கடந்த கால ஊழல்கள்லாம் வெளியில் வரும், திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியில் வரும். ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி பீடத்துக்கு போனால் நம்மளும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கொள்ளையடிக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வழி இல்லை, இங்கெல்லாம் தூய்மையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னும் அவர் நிதானமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தளபதி நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், முதல்வராக பதவியேற்று அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார் தமிழக அரசியலில்? இன்று வரையில் சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் தப்பாக கிடையாது. இன்னும் அவர் நிதானமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு இன்னும் இப்போ 2 மாதம் தான் ஆகுது. திரும்ப இன்னும் கொஞ்சம் காலமானால் அவருடைய செயல்கள் இதுவரைக்கும் பப்ளிக்கில் பெரும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இருக்குது. நிச்சயமாக அங்கெல்லாம் நான் பல ஊர்களுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற மக்கள் அதிகாரிகள்லாம் இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் லஞ்சம் கேட்கல, ஊழல் இல்லை, எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களுடைய வேலைகளை ஒழுங்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதே நிலைமை நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன். அது அப்படி நீடித்தால் அவருடைய ஆட்சி மிகப்பெரிய சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் மேலே வர விமர்சனம் என்னவா இருந்ததுன்னா, முன்ன வரைக்குமே இவருக்கு வந்து நடிக்க தான் தெரியும், அரசியலை பற்றி என்ன தெரியும், அரசியல் வந்து இவருக்கு தெரியாது, நடிகரை மட்டும்தான் இவர் இருக்கார் இப்போ வரைக்கும்ன்ற விமர்சனம் இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த நடிகர்லேருந்து முழு அரசியல்வாதியாக மாறிட்டாரா சார் விஜய் அவர்கள்? அதாவது ஒரு நடிகர் அப்படின்றதோ அல்லது ஒரு நாடகம் என்பதோ திரைப்படம் என்பதோ அதுக்குள்ளே எல்லா சமுதாயத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் உள்ளே வரும். அதெல்லாம் அங்கே அந்த பிரச்சனைகளாக தீர்த்து தான் அந்த படமே வரும், அந்த நாடகமே நடத்த முடியும். ஒரு நாடகன்றது சும்மா நடத்த முடியாது, சினிமான்றது சும்மா வர்றது கிடையாது. பல பேருடைய ஆயிரக்கணக்கானவர்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கும், அப்படி தான் வரும். அதனால் நடிகர் அப்படின்னு சொன்னால் அண்ணாவையே கூட கூத்தாடின்னு சொன்னாங்க ஒரு காலத்தில், தெரியுதா? அதே மாதிரி அதுக்கு பிறகு கருணாநிதி, அதுக்கு பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவர்கள் தான் அண்ணாவோட சிறந்த ஆட்சியாளர் யார் இருக்க முடியும்? கிடையாது. அது பிறகு தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறாங்க, ஆக ஆட்சி நடத்துகிறாங்க. அதில் தப்பு பண்ணுறவங்க வசதியாக இருந்தால் தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணாமல் இருந்தால் இவருடைய ஆட்சி நீடிக்கும், நிலைக்கும், ஒரு நல்ல ஆட்சியை நாட்டுக்கு தர முடியும். அதுதான் உண்மை. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களையா வந்து மார்க் பண்ணி ஒவ்வொருத்தருடைய ஊழலையும் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வரிசையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த வழக்கு விசாரணை எதுவும் போயிட்டு தான் இருக்குது, ரெய்ட் ஆனதும் டெய்லி போயிட்டு தான் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாதிரி எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இதில் சிக்க வாய்ப்பு இருக்குது? உண்மையிலே அவரை நான் பாராட்டுறேன். இவங்கெல்லாம் ஊழல்கள் என்றது ஒன்றும் இல்லை, பொது சொத்தை கொள்ளையடித்தவர்கள், மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்ததெல்லாம் வெளியில் கொண்டு வந்தால் அவரை நம்ம பாராட்டணும். அந்த வேலையை நல்லா செய்கிறாரு. அதை மீண்டும் தொடர்ந்து எல்லாத்தையும் அந்த யார் யார் என்னென்ன துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பறிமுதல் செய்கிற அளவுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தால் இந்த நாடு இன்னும் எதிர்காலத்தில் வர்றவங்க பயந்துக்கிட்டு நேர்மையாக நாணயமாக இருக்கும், ஜனநாயகம் வாழும், வளரும். ஆனால் இதில் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த வழக்கு ஒன்று, செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. முதல்ல மதிமுகவில் இருந்தார், அதிமுகவுக்கு வந்தார், திமுகவுக்கு போனார், அங்கே போனார். அவரெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு எந்த இடம் வசதி, எப்படி யாருக்கு கொள்ளையடிச்சு கொடுத்தா நமக்கு வரும் அப்படின்ற கணக்கு போடுறவங்க இவங்கெல்லாம் அரசியல் நடத்தணும்னு வந்தவங்க கிடையாது. அரசியலில் இருக்கிற அந்த அலுவலகங்களை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நம்ம
இதில் கொள்ளையடிக்கலான்றது தான் இப்போ இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய கணக்குமே அதாக தான் இருக்கே தவிர நாட்டுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், தொண்டு செய்யறதுக்கு தான் வந்தோன்ற உணர்வு யாருக்குமே இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் அந்த கொள்கைகளை வளர்ப்பார்களானால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் எதிர்காலத்தில். அந்த கவலை தான். நாடு நல்லா இல்லை, எல்லாம் ஜனநாயகம் அழிந்து விட்டது, கொடுமை நிறையா வந்துடுச்சு, தவறுகள் நடக்குது, ஊழல் நடக்குதுன்னா எல்லாரும் பொறுமிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு, அதை தொடரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா KNR அவர்கள் இருக்காரு, ஏவாவேலு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்னு பல பேர் இந்த வழக்குகளில் வந்துட்டு இருக்காங்க. இனியும் யார் யார் எதிர்பார்க்கலாம் நம்ம? இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் சார்? நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஒரு கொள்கை பட்டயம் உருவாக்குனார். அதில் என்ன சொன்னாருன்னா, லஞ்சத்திலும் ஊழலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னார். அதை திரும்பவும் இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் அதை செய்யணும். செஞ்சாருன்னா நாட்டுக்கு நல்லது. இப்போ வந்திருக்கிறவங்கெல்லாம் பூர்வீகமாக செந்தில்கிட்ட என்ன இருந்தது, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சைக்கிள் கூட இருக்குல்ல, இன்றைக்கி எப்படி இருக்கார். அதே மாதிரி ஏவாவேலு ஒரு சாதாரண பிளம்பர், அவர்கிட்ட எப்படி இவ்வளோ சொத்து வந்து. நேரு ஒரு மிளகாய் மண்டியில் வேலை செஞ்சிட்டு இருந்தவர். இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ சொத்து, லட்சக்கணக்கான கோடி சொத்து எப்படி வந்தது. அதே மாதிரி டிஆர் பாலு எப்படி வந்தார். இதெல்லாம் எல்லாத்தையுமே கணக்கு போட்டால் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 5 கோடி ரூபா தர முடியும். எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்து தானம் பண்ணி மக்களுக்கு கொண்டு போனால் ஈஸியாக செய்ய முடியும். இந்த 10 லட்சம் கோடி கடனை சும்மா அஃபோர்டு ஊதிட்டு போயிடலாம். இதெல்லாம் விஜய் செய்யணும். அதுக்கு முன்மாதிரியாக அதுக்கு வேண்டிய அளவுக்கு அவருக்கு அந்த வலிவை அவர் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் இப்போ சட்டசபை கூட இருக்குது, இன்னும் சில நாட்களில் சட்டசபை இருக்குது. அதுக்கு முன்னாடி மானிய கோரிக்கையும் சொல்ல போகிறாங்க, பட்ஜெட்டுன்னு பல விஷயங்கள் நடக்கவிருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு சார்? பட்ஜெட்டை பற்றி சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். இந்த பட்ஜெட்டில் எல்லாருடைய கடந்த கால ஊழல்கள்லாம் வெளியில் வரும், திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியில் வரும்னு சொன்னாங்க. அப்படி கொண்டு வந்தால் நான் பாராட்டுறேன், அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் செய்த தவறுகள் தான் இன்றைக்கி இவங்களெல்லாம் தோற்கடித்தது காரணம். மக்கள் அதிலெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, தோற்கடித்தது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அடுத்து மக்களுக்கு நன்மைகள் செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதை எப்படி திமுக சமாளிக்க போகிறாங்க? அவங்களுக்கு இது அடிமேல் அடி மாதிரி தானே. திமுக சமாளிக்கிறதெல்லாம் இனிமேல் கஷ்டமா? திமுக சமாளிக்கிறதுக்கு அஸ்திவாரமே இல்லை. கீழ்த்தளத்தில் இந்த மக்கள்லாம் உன் பேரில் நம்பிக்கை இல்லாத மக்கள், விசுவாசம் இல்லாத தொண்டர்கள், உண்மை இல்லாத தோழர்கள், இவங்களை வச்சுக்கிட்டு இப்போ எந்த காலத்தில் நீங்கள் அதை திரும்பவும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, அந்த பதவியாச்சும் தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க இதை நிரூபிக்கணும். இதுவே கூட ஒவ்வொரு தொகுதியிலும் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி அது பண்ணி இதுக்கு பண்ணி 210 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னவங்களுக்கு 70 தொகுதிகள் வந்திருக்குன்னா எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கணும். அதனால் இதெல்லாம் உண்மையிலேயே அவங்க மேலே ஒரு நல்ல உணர்வோடு போட்ட வாக்குகள் அல்ல, ஏதோ பணம் கொடுத்தாங்கன்னு சில பேர் போட்டான், பல்வேறு காரணங்களுக்காக போட்டிருக்காங்களே தவிர இந்த வாக்குகளே இன்னொரு தடவை தேர்தல் நடந்தால் இவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையுமே அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காரு, அதற்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஊழலை முற்றிலும் ஒழிக்க முடியுமான்ற கேள்வியும் தொடர்ந்துட்டே இருக்குது. நிச்சயமாக ஒரு தலைவன் அதை முடிவெடுத்து பண்ணால் நிச்சயமாக அவங்களால ஒழிக்க முடியும், படிப்படியாக ஒழிச்சிட முடியும். தவறு செய்வர்கள் ஏதாவது இருக்க தான் செய்வாங்க. இருந்தவங்களை கண்டுபிடிச்சி கட்சியை விட்டு நீக்கி ஒரு கட்சியை தூய்மைப்படுத்தினால் நிச்சயமாக ஊழலை கண்டிப்பாக ஒழிக்க முடியும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையே வான் பண்ணியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக எல்லாம் புதுசாக வந்தவங்க, அவங்களுக்கு ஏதோ ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி பீடத்துக்கு போனால் நம்மளும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கொள்ளையடிக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வழி இல்லை, இங்கெல்லாம் தூய்மையாக தான் இருக்கணுன்ற முதல்லையே ஒரு அனௌன்ஸ் சொல்லிட்டாரு. யாருக்காச்சும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அதையெல்லாம் இப்போதான் இந்த நிமிஷத்துல விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் தூய்மையான ஆட்சி நடப்பதற்குரிய வழிவகை கிடைக்கும். அதுக்கேற்ற வகையில் தங்களுடைய தொண்டர்களை அவர்கள் தயாரித்து கொள்வார்கள் என்று நம்புவோம். இறுதியான ஒரு கேள்வி சார், இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டில் இந்த முறை? இடைத்தேர்தல் வரும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இப்போ இடைத்தேர்தலை பற்றியே ஒன்றுமே கிடையாது. இன்னும் எப்போ தேர்தல் என்ன சொல்லலை. சொல்கிறதுக்கு சொன்னவர் போல ஒரு 6 மாதம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நாட்டுடைய நிலைமைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அப்போ தான் சொல்ல முடியும், அப்போ சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஜேசிடி பிரபாகர் அவர்கள் கூட இபிஎஸ் அவர்களை நேரில் வர சொல்லியிருக்காரு 30ஆம் தேதி. அதாவது இந்த ராஜினாமா 4 பேர் பண்ணாங்க இல்லையா, அவங்க முன்னாடியே விசாரிக்கணும், இபிஎஸ் அவர்கள் முன்னாடியே விசாரிக்கணும். அது சட்ட ரீதியாக அவர் செய்கிற நடவடிக்கை,
அவர் எதுக்காக தோத்தாங்க, எதுக்காக ரிசைன் பண்ணாங்கன்னு அவளை கேட்டுட்டு ரிசைன் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு சபாநாயகருடைய கடமை. அந்த கடமையை சபாநாயகர் தெளிவாக செய்திருக்கிறார். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் யாரும் சொல்ல முடியாது. ரிசைன் பண்ணவங்க எதுக்காக பண்ணாங்கன்றது ஆய்வில் இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையான்றது திரும்பவும் பரிசீலனை செய்யலாம். கண்டிப்பாக சார். இதன் தொடர்ச்சியாக நம்ம பல அப்டேட்டை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார், பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.